வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூமிங்க ஒரு 4 ஏக்கர் பூமிங்க. நல்ல ஒரு அருமையான தோப்பு, ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க. நல்ல ஒரு அருமையான தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க. பாருங்க, இப்போ தான் தேங்காய் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த பூமி வந்து தார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க. தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இந்த 4 ஏக்கருக்கு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 400 அடி வருங்க. அந்த மாதிரி ஒரு தார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க. இந்த பூமி தானுங்க. சுற்றியுமே ஃபென்சிங்க, தனி சர்வீஸு, போரு எல்லாமே வந்துருங்க. இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெகமத்துக்கு பக்கத்தாலைங்க. நெகமிலிருந்து ஒரு 6 கிலோமீட்ரு கிழக்க வந்தீங்கன்னா பெரிய வெட்டி வர்ற ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்துருக்குதுங்க. பாருங்க, நான் இப்போ தார் ரோடு பேச காட்டுறேங்க. இந்த தோப்புக்குள்ளேருந்தே நான் உங்களுக்கு தார் ரோடு பேச காட்டுறேங்க. பாருங்க, இது ஃபுல்லாக தார் ரோடு பேசுங்க. நான் காட்டுறது பூராமே தார் ரோடு பேசுங்க. 4 ஏக்கரும் தார் ரோடு பேசலையே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகமத்துலேருந்து ரொம்ப பக்கம்ங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெகமம் ஏரியாவில் தோப்பு வேணும்னு. அந்த மாதிரி வந்து ஒரு 4 ஏக்கர் தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த தோப்பை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க. இது வந்து தனி சர்வீஸு, போரு எல்லாமே வந்துடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மட்டும், ரிங்கு தொட்டி ஒன்று மட்டும் போட்டிங்கனாலே போதுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இந்த பூமியிலேயே வந்துடுதுங்க. போர் வந்து சப்பு தண்ணி வந்து மோயாமல் ஓடுதுங்க. வாஸ்துப்படி ஜலமூலையிலேயே வந்து போர் அமைஞ்சிருக்குதுங்க. செஞ்சேரிமலையிலேருந்தும் பக்கமாக வருங்க. செஞ்சேரிமலையிலேருந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா மூங்கத்தொழு பிரிவிலேருந்து நெகமம் போகிற ரோட்டில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நிறைய பேர் இந்த ஏரியாவில் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஏரியாவில் வந்து சேலுக்கு அதிகமாக வராமல் இருந்ததுங்க. இப்போ வந்து ஒரு 4 ஏக்கர் தோப்பு, நல்ல ஒரு அருமையான லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த 4 ஏக்கர் பூமி வந்து ஒரு ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா கேட்குறாங்க பூமிக்காரருங்க. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா தோப்புக்காரர்கிட்ட பார்த்து இந்த பூமி வந்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாமுங்க. தோப்பு பார்த்தீங்கன்னா பாருங்க, அருமையாக இருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிங்க. மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வருஷம் தான் இருக்குங்க. மரத்துக்கு அளவான வயசுங்க. பக்கத்தால் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதுமே தண்ணி வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணி தீராதுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த ஏரியா. பாருங்க, சப்பு சொன்னலைங்க. இப்போ பாருங்க, சப்புக்கு வந்துட்டோம்ங்க. பாருங்க, சப்பு இதுதானுங்க. ஜலமூலையில், பூமியினோட ஜலமூலையில் சப்பு இருக்குதுங்க. இந்த 4 ஏக்கர் பூமி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. மண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான மண். நல்லா ஈரப்பதம் வந்து தண்ணி பாய்ஞ்சதுன்னா ஈரம் நல்லா கட்டக்கூடிய அளவுக்கு நல்லா மண் வளம் இருக்கிற பூமிங்க. இந்த ஏரியாவில் தோப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் பூமி வந்து சேலுக்கு வந்துருக்கிறது இந்த பூமி தானுங்க. நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க. இது யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க. நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தோப்பு வந்து நெகமம் ஏரியாவில் அளவான பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு, இந்த ஏரியாவுக்கு எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா 60 ரூபா 55 ரூபா கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்குதுங்க. இது தோப்பே பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த 4 ஏக்கர் பார்க்குறக்கு உங்களுக்கு ஐடியா வந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 90 95 47 14 10ங்க. நன்றி, வணக்கம்ங்க.